பூஜை அறையில் 2 விளக்கு ஏற்றுபவரா நீங்கள்? ரச்சனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பூஜை அறையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட விளக்கு ஏற்றுபவர்களுள் நீங்களும் ஒருவரா? அப்படி என்றால் இன்றைக்கான இந்த பதிவு உங்களுக்கான ஒரு பதிவாகும். ஆகவே இன்றைக்கான இந்த பதிவினை முழுமையாக கேட்டு பயனடைய தவறாதீர்கள். பூஜை அறையில் நாம் காமாட்சி விளக்கினை ஏற்றுவது வழக்கம். காமாட்சி விளக்கோடு நாம் குத்து விளக்கு மற்றும் அகல் விளக்கினையும் ஏற்றி வைத்து வழிபாட்டினை மேற்கொள்வது வழக்கமாக வைத்துள்ளோம். எந்த அளவுக்கு உங்கள் பூஜை அறை பிரகாசமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு வீடுகளில் மங்களமும் லட்சுமி கடாட்சமும் நிறைந்திருக்கும். பெரும்பாலான வீடுகளில் காமாட்சி விளக்கினை மட்டும் பிரதான விளக்காக ஏற்றி வைத்து வழிபடுவதை வழக்கமாக வைத்திருப்பர். இதை தவிர்த்து ஒரு சில வீடுகளில் துணை விளக்காக அகல் விளக்கினையும் ஏற்றி வைத்திருப்பர். இப்படி துணை விளக்கு ஏற்றுவதின் முக்கிய காரணம் எது என்று பார்த்தால், இந்த துணை விளக்கின் மூலமாகத்தான் இவர்கள் பத்தி, சூடம், சாம்பிராணி போன்றவைகளை கொளுத்திக் கொள்வர். மறந்தும் கூட சூடம், சாம்பிராணி, பத்தி போன்றவைகளை ஏற்றுவதற்கு பிரதான விளக்கினை பயன்படுத்தி விடாதீர்கள். இது போன்ற தவறுகளை தவிர்க்கத்தான் நாம் நமது பூஜை அறையில் துணை விளக்குகளை ஏற்றி வைக்கிறோம். அடுத்ததாக, வழிபாட்டு நேரத்தில் நாம் ஏற்றி வைக்கும் எந்த ஒரு விளக்கையுமே நமது விரல்களால் தூண்டிவிடக்கூடாது. இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பொதுவாகவே வீடுகளில் வழிபாடுகள் செய்யும் பொழுது பெண்கள் தான் விளக்கேற்ற வேண்டும். அப்படி பெண்கள் விளக்கேற்ற முடியாத சமயங்களில் ஆண்கள் விளக்கேற்றி வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். பூஜை அறையில் நீங்கள் ஏற்றும் எந்த ஒரு விளக்காக இருந்தாலும் சரி, அதனை வாரம் ஒரு முறை கழுவி சுத்தம் செய்து அதற்கு சந்தனம், குங்குமத்தால் பொட்டு வைத்து கொள்ள வேண்டும். குறிப்பாக காமாட்சி விளக்கு வைக்கும் தட்டில் அக்ஷதையை தூவிவிட்டு அதன் மேல் காமாட்சி விளக்கினை வைத்து பின் பூக்களை கொண்டு அலங்கரித்த பிறகே நீங்கள் விளக்கேற்றி வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். வீடுகளில் காமாட்சி விளக்கினை ஏற்றுவதற்கு நீங்கள் நல்லெண்ணெயை பயன்படுத்துவதுதான் சிறப்பு. அப்படி உங்களுக்கு வசதி இருக்குமாயின் பசு நெய்யினாலும் விளக்கினை ஏற்றலாம். அல்லது விளக்கிற்கு நீங்கள் ஊற்றும் நல்லெண்ணெயில் 1 அல்லது 2 ஸ்பூன் நெய்யையும் கூட நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். இவ்வாறு நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வீடு எப்பொழுதுமே மங்களகரமாகவும் சுபிட்சமாகவும் இருக்கும். எந்த ஒரு வீட்டில் விளக்கு சுடர்விட்டு பிரகாசமாக எரிகிறதோ அந்த வீட்டில் கண்டிப்பாக துர்சக்திகளின் நடமாட்டம் என்பது அறவே இருக்காது. ஆக இன்றைய பதிவில் பூஜை அறையில் நாம் ஏற்றக்கூடிய காமாட்சி விளக்கு மற்றும் துணை விளக்கின் அவசியத்தை பற்றியும் தெரிந்து கொண்டோம். பயனான இந்த பதிவினை மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.